வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எப்போது அமையும் காவிரி மேலாண்மை வாரியம்? தடுக்கப்படுமா கர்நாடக அரசின் அணை கட்டும் முயற்சி? இந்த கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். 2007 இறுதி தீர்ப்பு வெளியானாலும் பிப்ரவரி 19 2013 தான் காவிரி இறுதி தீர்ப்பு அரசிதழில் வெளியானது. அது வெளியான பிறகு ஒரு 90 நாட்கள்ல அமையப்பெற வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம். அது இன்று வரைக்கும் அமையப்பெறல. மாறாக நமக்கு கிடைத்திருப்பதோ தற்காலிகமான ஒரு குழு. இந்த குழு எத்தனை தற்காலிகமாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பிரதானமாக எழுந்திருக்க, கர்நாடக அரசு மேகதாது அப்படிங்கிற இடத்துல தமிழகத்துக்கு வரக்கூடிய காவிரி நீரை தடுக்கும் வகையில் ஒரு அணை கட்டுகிறது, இல்ல சில அணைகளை கட்டுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழ இவை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. இது எப்பொழுது சீராகும்? நமக்கு இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் என்பது எப்பொழுது அமைய பெறும்? இந்த முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வெளியாகி 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. தீர்ப்பு அரசு இதழில் வெளியிடப்பட்டு 8 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை தராமல் கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வந்ததால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை கடந்த 2007ஆம் ஆண்டு வெளியிட்டது. தீர்ப்பு விவரம் கடந்த பிப்ரவரியில் மத்திய அரசின் கெஜெட்டில் வெளியிடப்பட்டது. இதையடுத்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அமலுக்கு வந்துள்ளது. நடுவர் மன்ற தீர்ப்பில் காவிரியின் மொத்த நீர் 740 TMC என கணக்கிடப்பட்டு அது தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 419 TMC வழங்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் கர்நாடகா தரப்போவது 192 TMC மட்டுமே. மீதமுள்ள 227 TMC தண்ணீர் தமிழகத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து கிடைக்கும் என நடுவர் மன்றம் கூறியிருக்கிறது. கர்நாடக எல்லையில் உள்ள பில்லிகுண்டுலு நீர்த்தேக்கத்தில் 192 TMC நீரை அளவிட வேண்டும் என நடுவர் மன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. கேரளாவுக்கு 30 TMCயும் புதுச்சேரிக்கு 7 TMCயும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நீரில் 7 TMCயை புதுவைக்கு தர வேண்டும். இந்த தீர்ப்பின் மூலம் 1892 மற்றும் 1924ஆம் ஆண்டுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இனி செயலற்று போகும். 1991இல் தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணீர் தர வேண்டும் என்று ஓர் இடைக்கால ஆணையை நடுவர் மன்றம் வழங்கியது. ஆனால் இதுவரை கர்நாடகா அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் ஆகிய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நிலை உள்ளது. ஆனால் மத்திய அரசு இந்த 2 குழுக்களையும் இன்னும் அமைக்கவில்லை. மத்திய அரசு தற்காலிக மேற்பார்வை குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டது. தண்ணீர் திறந்துவிடும்படி உத்தரவிட இந்த குழுவிற்கு அதிகாரம் இல்லை என கர்நாடக அரசு கூறி வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதே தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எப்போது அமையும் இந்த மேலாண்மை வாரியம்? அமைந்தாலும் பூனைக்கு மணி கட்டப்படுமா? தண்ணீர் கிடைக்குமா? அந்த மேலாண்மை வாரியம் அமைந்தாலும் அது கொடுக்கக்கூடிய உத்தரவுகள், அது எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல் வடிவம் பெறுமா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மேலாண்மை வாரியம் அமையப்பெற வேண்டும், உடனடியாக அமையப்பெற வேண்டும். அது மட்டுமல்லாது மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசாங்கம் அணை கட்டக்கூடிய முயற்சிகள் தகர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா பகுதிகளில் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. அந்த களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராபர்ட் இணைகிறார். அது மட்டுமல்லாது சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் காவிரி அரசியல் என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தவரும், இது சார்ந்து காவிரி விவகாரம் சார்ந்து தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகளை எழுதி வந்திருக்கக்கூடிய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும் அரங்கத்தில் இணைகிறார். நான் ராபர்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்று போராட்டம் நடைபெறுகிறது. 5 மாவட்டங்கள் பிரதானமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த போராட்டங்களுடைய மைய கோரிக்கைகள் என்ன?
அதாவது இந்த காவேரி போராட்டமானது பாத்தீங்கன்னா தொடர்ந்து மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய இந்த தஞ்சாவூர் மாவட்டமானது தொடர்ச்சியாக இந்த காவேரி நீர், அதாவது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரின் அளவு கிடைக்காதனால பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான, அதாவது குறுவை சாகுபடி இப்ப கிட்டத்தட்ட பொய்த்து போன நிலையில் இருந்து வந்தது. அது மட்டுமல்லாது சம்பா சாகுபடிக்காக தற்போது நீர் திறந்து விட்டிருந்தாலும் தற்போது கர்நாடக பகுதிகளில், அதாவது மழை குறைந்த நிலையில் நமது அணையிலிருந்தும் நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது பயிரிடப்பட்டிருக்கும் பயிருக்கும் சரியான அளவு நீர் கிடைக்காமல் விவசாயிகள் மிகுந்த அச்சத்தில் இருந்தக்கூடிய நிலையில் நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய நீரின் அளவை மிக சரியாக நிர்ணயித்து காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட களத்திற்காக பாத்தீங்கன்னா காவிரி உரிமை மீட்பு குழு இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது. இந்த போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கம், நாம் தமிழர் கட்சி, தமிழக உழவர் முன்னணி, தமிழர் தேசிய இயக்கம், மதிமுக உட்பட பல்வேறு இயக்கங்கள் தங்களோட ஆதரவை தெரிவித்து வருகின்றன. ஹரி, இந்த நிலையில இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்க போராட்டமும் நடைபெறுகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய கதவுகளையும் தமிழக அரசாங்கம் ஏற்கனவே தட்டியிருக்கிறது. இன்று உச்ச நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு வருகிறது. இந்த நிலையில இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் இது இயற்கையாக இந்த கெசட்ல வெளியிட்ட பிறகு ஒரு 90 நாள்ல வந்திருக்கணும். ஆனா வரல. மாறாக நமக்கு கிடைச்சது ஒரு தற்காலிகமான ஒரு குழு. அது எத்தனை தற்காலிகமா இருக்க போகுதுங்கிறது தான் கேள்வி. இந்த மேலாண்மை வாரியம் அமைய பெறதுல என்ன சிக்கல் இருக்கக்கூடும்னு நினைக்கிறீங்க? மேலாண்மை வாரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிசம்பர் 3 அன்னைக்கு இந்த சப்ஜெக்ட பத்தி பேசுறது மிக பொருத்தமா இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. இந்த வகையில் பார்த்தா விவசாயிகளும் ஒரு வகையில மாற்றுத்திறனாளிகளான நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களோட வருமானம், வாழ்க்கை எல்லாமே இயற்கையின் கையில தான் இருந்துட்டு இருக்கு. அரசு கொடுக்கக்கூடிய மழை பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் விவசாயிகள் வாழ்க்கை நடத்த வேண்டி இருக்குது. ஆகவே இந்த தினத்துல இதை பேசுறதுங்கிறது மிக பொருத்தமா இருக்கு. இந்த மேலாண்மை வாரியத்தை குறித்து பேசுறப்ப இது சட்டப்பூர்வமான பிரச்சனை. நம்ம பாத்தீங்கன்னா 1892 இருந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. இது மாற்றி 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 சுழலுக்குள் சிக்கித்தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கே தவிர இது ஒரு தீர்வுக்கு வந்த மாதிரி இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப உச்சநீதி இப்ப கீழ்கோர்ட்ல ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க. அது அதன் மேல்முறையீடு செல்லுன்னா அடுத்த கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க, ட்ரிபியூனல்ல உத்தரவு வந்திருக்குது. இதையும் இன்னும் செயல்படுத்தலைன்னா இப்ப மிகப்பெரிய கேள்வி எழுது இந்த ஜனநாயகத்துல. இப்ப யாரிடம் போய் இது முறையிடுவது? இந்த சூழலில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள் நாங்கள் யாரிடம் போய் மன்றாடுவது, முறையிடுவதுங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு. இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறி. சட்டப்பூர்வமாக பார்த்தால் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத கர்நாடக அரசை கலைக்க கூட முடியும். அந்த அளவுக்கு கூட சட்ட அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் ஏன் செயல்படுத்த தவறுகிறது என்று பார்த்தால் அரசியல் தான் திருப்பி நிற்குது. தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் கர்நாடக அரசியல் சூழலையும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகத்தில் எக்காலத்திலும் இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கம் இங்க இந்த சட்டத்தையோ இந்த திட்டத்தையோ நடைமுறைப்படுத்துறதுக்கு அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. இதே கர்நாடக தரப்புல பார்த்தா அங்க பாஜகவும் காங்கிரசும் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அங்க அரசியல் அங்க அவங்களுக்கு இருக்குது, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதனால அக்கறையெல்லாம் அவர்கள் மீதுதான் இருக்கிறது தவிர மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய 2 தேசிய கட்சிகள் மீதும் 2 கட்சிகள் மேலே இது இருக்குது. ஏன்னா மாற்றி மாற்றி அங்க வந்துட்டு இருக்காங்க. 2 இதுலயும் அங்க இருந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்கனவே சொன்னது போல 90 நாள்ல வந்திருக்கணும். ஆனா மாறா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது அப்படின்னு கேட்ட மத்திய அரசாங்கம் ஒரு தற்காலிகமான குழு அமைச்சர். தற்காலிகம்னா அதுக்கான ஒரு விளக்கம் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் ஆயிடுச்சு. என்ன தடை இருக்க முடியும்? இது அமைக்கிறதுக்கு டெக்னிக்கல் ரீசன் சொல்லி நேரம் கேட்டது. இதுவரைக்கும் அமைக்கப்படாததுக்கு வேற என்ன நியாயமான காரணங்கள் இருக்க முடியும்? மக்கள் மீது அக்கறை இல்லை. ஒரு வரியில் சொல்லவென்றால் இந்த விவசாயிகள் இத்தனை பேர் தற்கொலை பண்ணக்கூடிய அந்த குடும்பங்களின் நிலையெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் அவங்க கண்ணில் மனசில் பட்டிருந்தால் இது வேகமாக நகர்ந்திருக்கும். உச்சநீதிமன்றம் ஆகட்டும் அல்லது ஆட்சியாளர்களாகட்டும் இந்த கோப்புகள் எல்லாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வெள்ளை தாள்கள். ஆனால் அது உண்மையில் பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்தை உயிரை பற்றிய விஷயம். அந்த அக்கறை இல்லாததுதான் முக்கிய காரணம். டெக்னிக்கலா ஒன்னும் பிரச்சனையே இல்லை சார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1892 ஆரம்பிச்சு 83ல கேஸ் போட்டாங்க, 91ல இடைக்கால தீர்ப்பு, 2007 இறுதி தீர்ப்பு. இத்தனை ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கப்படாத புது டெக்னிக்கல் மேட்டர் என்ன கண்டுபிடிக்க போறாங்க? அந்த பிரச்சனை இது பிரச்சனை டெக்னிக்கல் கிடையாது, அரசியல். மக்கள் மீது அக்கறை இல்லை.
இதுதான் பிரச்சனை. டெக்னிக்கல் பிரச்சனைங்கிறது ஒண்ணும் கிடையாது. பொலிட்டிக்கல் வில் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்லப்படுது, இப்ப எந்த ஒரு அமைப்பும் இல்லாம இல்ல, மாறாக ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒத்த ஒரு அமைப்பு இது அப்படின்னு. அதனது செயல்பாட்டுல நமக்கு திருப்தி இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, உண்மை. ஏன்னா நமக்கு திருப்தி இருக்குது இல்லைங்கிறத தாண்டி கர்நாடக அரசாங்கம் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லையே, ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த நிலையில இது உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு இந்த கோரிக்கை. உச்ச நீதிமன்றத்தில் இது சார்ந்து இன்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் லோகநாதன் இணைந்திருக்கிறார். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்படுறது தொடர்பாகவும், அதே போல கர்நாடக அரசாங்கம் பிலிகுண்டுக்கு அருகாமையில அதாவது மேகதாதுங்கிற இடத்துல அணை கட்டுவது தொடர்பாகவும் தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கை இன்று உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அங்கு விவாதிக்கப்பட்ட விஷயம் என்ன, உச்சநீதிமன்றம் இது சார்ந்து சொன்ன விஷயங்கள் என்ன? லோகநாதன். நிச்சயமாக காவிரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்குமுறை குழு அமைக்க வேண்டும் என கோரிதான் தமிழக அரசு சார்பில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு ஒன்றானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான முதல் விசாரணை தான் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் RM லோதா தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தின் சார்பில் முன்னிலையாகியிருந்த மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் ஏற்கனவே தமிழகத்திற்கு போதுமான நீரை கர்நாடகா திறந்துவிட மறுப்பு தெரிவித்து வருகின்றது. இந்த ஒரு சூழலில் கடந்த 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவானது கூறப்பட்டிருந்தது. அந்த இறுதி உத்தரவு கடந்த பிப்ரவரி மாதம் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இறுதி உத்தரவில் கூறப்பட்டிருப்பது போல் 7 மாதங்களாகியும் இதுவரை காவிரி நீர் மேலாண்மை வாரியமோ ஒழுங்குமுறை குழுவோ அமைப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் துரித நடவடிக்கைகளை மத்திய அரசோ அல்லது மத்திய அரசு எடுக்கவில்லை என்றுதான் அவர் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். எனவேதான் தொடர்ந்து தமிழக அரசானது காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதாகவும் அவர் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் கடந்த காலங்களில் தமிழகத்தில் உள்ள டெல்டா மாவட்டங்களில் வறட்சி நிலவி வந்ததாலும் அதே போன்று நீர் இல்லாமல் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாலும் தான் கர்நாடக அரசிற்கு பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் தற்போது உடனடியாக காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழக அரசு தாக்கல் செய்வதற்கான ஒரு அவசியம் என்ன, அவசரம் என்ன என்றும் ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதே போன்று காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமானது எடுத்து வரும் இந்த சூழலில் தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என கோரி பல்வேறு வகைகளில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்வது ஏன் என்றும் அப்போது அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனவே இதற்கு தான் தமிழக அரசு சார்பில் பதிலை முன்வைக்கும் போது அவர்கள் கூறிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கர்நாடகத்தில் காவிரி நீர்ப்படுகை பகுதிகளில் கர்நாடக அரசானது பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது என்றும் எனவே அந்த திட்டங்களை அவர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் தான் தற்போது இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இதற்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பதில் என்னவென்றும் நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். அதற்கு மத்திய அரசு சார்பில் முன்னிலையாக இருந்த வழக்கறிஞர் வாசிம் காக்ரி கூட தமிழகம் கூறுவது போல் கர்நாடக அரசு எந்த விதமான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் எனவே ஒரு திட்டத்தை அந்த காவிரி நீர்ப்படுகைகளில் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அவர்களால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே கர்நாடக அரசு அறிவித்துள்ள திட்டத்தை மத்திய அரசானது பரிசீலனையிலே கூட எடுத்துக் கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக அவர்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக தமிழக அரசு எவ்வாறு கூற முடியும் என்றும் அப்போது அவர் தெரிவித்திருந்தார். எனவே இதற்குத்தான் தமிழக அரசை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது எந்தவிதமான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஒரே இரவிற்குள் அவர்கள் அறிவித்துள்ள அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது. எனவே இது தொடர்பான வழக்குகள் கூட உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் விசாரணை நடத்தி வருகின்றோம். எனவே இதையெல்லாம் மீறி கர்நாடக அரசானது அந்த திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியும்? எனவே இந்த ஒரு மனு, அதாவது தமிழக அரசு தற்போது நவம்பர் 11ஆம் தேதி தாக்கல் செய்துள்ள காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க கோரிய மனுவானது உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி லோகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. இதுல அவசரம் என்ன இருக்கு அப்படின்னு கேள்விகள் பதிவு செய்யப்பட, இது தமிழகத்தின் உரிமை சார்ந்ததே. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்பெற வேண்டும் என்பது, அதுவும் 90 நாட்கள் அமையப்பெற வேண்டும் என்பதுதானே இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் 7 மாத தாமதம் என்பதுதான் இங்கே பிரதானமாக பலதரப்பாலும் முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எப்பொழுது அமையப்பெறும் காவிரி மேலாண்மை வாரியம்
என்ற ஒரு கேள்விதான் பிரதானமாக நமக்கு எழுகிறது. இது அந்த ஒரு இறுதி தீர்ப்பு கெசட்ல வெளியாகி 90 நாட்களுக்குள்ள 3 மாதங்களுக்குள்ள வந்திருக்கணும். 7 மாதம் தாண்டி ஆயிட்டது. ஆனால் ஒரு தற்காலிகமான ஒரு குழு தான் இருக்கிறது. இந்த தற்காலிகமான குழு என்ன நிரந்தர தீர்வை நமக்கு தந்துவிட போகிறது அப்படின்ற கேள்வி எல்லாம் பலதரப்பாலும் முன்மொழியப்பட இன்று உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த விவகாரம் சென்றிருக்கிறது, அங்கும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மற்றும் தஞ்சையிலிருந்து இது சார்ந்த போராட்டம் எல்லாம் தஞ்சை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நடக்கிறது. எனது செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், இது சார்ந்த முடிவுகள் எதுவும் பிரதானமாக எடுக்கப்படல. உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமையறதுக்கான இந்த சமிஞைகளும் நமக்கு உச்சநீதிமன்றம் வாயிலாக கிடைக்கல. இது அங்கே எப்படி பார்க்கப்படுது? ராபர்ட், அதாவது தமிழகம் தொடர்ந்து சந்தித்து கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வறட்சியை சந்தித்து வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த ஒவ்வொரு ஆண்டும் காவேரி எதிர்பார்த்து இந்த விவசாயிகள் பயிர் செய்து வரும் அவல நிலை இந்த அளவுக்குமே இருந்து வருகிறது. அதாவது இன்றைய போராட்டத்தின் கோரிக்கையாக முன்வைப்பது என்னவென்றால், அதாவது காவிரி வாரியம் உடனே அமைத்து அதாவது நமக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீர் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சரியான அளவு கிடைக்க வேண்டும். இந்த அளவு கிடைத்தால் ஒழிய தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய இந்த தஞ்சாவூர் தனது பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. அதாவது தமிழகத்தினுடைய நெல் பயிரிடும் பரப்பளப்பானது 1971ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அதோட நெல் பரப்பானது 27 லட்சம் ஏக்கர் இருந்து வந்தது. அப்போது கர்நாடகத்தின் நெல் பரப்பிடும் ஏக்கர் வெறும் 7 லட்சம் ஏக்கராக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தீர்களானால் கர்நாடகத்தின் நெல் பயிரிடும் பரப்பளப்பானது கிட்டத்தட்ட 17 லட்சம் ஏக்கர், அதாவது 10 லட்சம் ஏக்கர் அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அளவு கர்நாடகத்தில் விளையும் நெல்லின் நேரடி மார்க்கெட்டாக தமிழகத்தை அவர்கள் மாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறது இங்க உள்ள விவசாயிகள் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. ஹரி, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமையப்படுறதுக்கான எந்த சமிஞ்சைகளும் நமக்கு கிடைக்கல. நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போயிருக்கு. நீதிமன்றம் அது சார்ந்த உத்தரவுகள் எதுவும் கொடுத்தாக தெரியல. இந்த நிலையில அருகாமையில் இருக்கக்கூடிய திரு பழநெடுமாறன் அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அவர்கிட்ட இது வாயிலா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சொல்லுங்க. ஐயா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தொடர்ச்சியா அந்த காவேரி நீருக்காக தொடர்ந்து போராடக்கூடிய அவல இருந்து வருகிறது. இது சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கறத சொல்லுங்க. காவிரி பிரச்சனை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இதில் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அவர்கள் காலம் கடத்தினார்கள் கர்நாடக தரப்பில். அப்போதே பேச்சுவார்த்தை முறிந்தவுடனே இந்திய அரசு உடனடியாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்திருக்க வேண்டும். அதுதான் சட்டப்படி அதை உடனடியாக செய்யாமல் அதிலும் இந்திய அரசு காலம் கடத்தியது. இதன் விளைவாக தமிழகத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே போராடி அதற்கு பின்னால் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அது விசாரணை என்ற பேரிலே அதிலேயும் சில காலதாமதம் ஏற்பட்டது. இறுதியாக நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு அளித்தது. அதையும் கர்நாடகம் ஏற்பதற்கு மறுத்துவிட்டது. ஐயா, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசோட அந்த வழக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்குல எடுத்துக்கிட்டாங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உடனடியாக காவிரி மேலாண்மை அவர்களுடைய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு தமிழக அரசின் சார்பா கர்நாடகத்துல அதாவது புதிய அணைகள் கட்டக்கூடிய திட்டங்கள் இருக்குது, அதனால இப்போ நாங்க இந்த உடனே இந்த தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதாவது மத்திய அரசோட அனுமதி இல்லாம கர்நாடகா அந்த மாதிரி எவ்வித திட்டங்களை செயல்படுத்த முடியாது. அதனால இந்த மாதிரி உடனே இந்த இதை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் இதில் தவறு செய்து விட்டது என்றுதான் கருதுகிறேன். என்றைக்கு நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடகம் மதிக்காமல் போனதோ உடனடியாக இந்திய அரசு தலையிட்டு அன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்க வேண்டும்.
1957 போடப்பட்ட நதிநீர் வாரிய சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த சட்டத்தின்படி உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை இந்திய அரசு அமைத்திருக்க வேண்டும். அப்போதும் இந்திய அரசு தவறிவிட்டது. ஆகவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த பிறகும் இவ்வளவு ஆண்டு காலமாக வேண்டும் என்றே மத்திய அரசு காலம் கடத்துகிறது. அரசியல் நோக்கம் இதில் இருக்கிறது. கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அரசுக்கு எந்த விதமான அபாயமும் வந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அந்த ஆட்சியிலே நீடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்திய அரசு இதிலே ஓர வஞ்சகமாக நடந்து கொள்கிறது. ஆகவே இதில் உடனடியாக இந்திய அரசு இதை அமைக்க முன்வர வேண்டும். வராவிட்டால் தமிழகம் அதற்கு அடுத்த நடவடிக்கையை உறுதியாக எடுக்க வேண்டும். அதாவது தற்போது கர்நாடகத்திடம் காங்கிரஸ் அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே மத்திய அரசு இந்த தீர்ப்பை மிக நீண்ட காலமாக தள்ளி போட்டு வருகிறது. அதனால் உடனடியாக, அதாவது ஓரஞ்சனையாக நடந்து கொள்ளாமல் உடனடியாக தமிழர்களுடைய நியாயமான நீரை பெற்றுத் தர வேண்டும் என்பது பலன் கூட்டாக இருக்கிறது. ஹரி, இந்த நிலையில் திரு ஆறுமுகம் அவர்கள்ட்ட, செந்தில் ஆறுமுகம் அவர்கள்ட்ட தான் கேட்க வருகின்றேன். இதுல என்ன அவசரம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்பொழுது தற்காலிக குழு இருக்கிறது. அந்த தற்காலிக குழு தான் நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறதோ. இந்த ஒரு தற்காலிக குழுக்கு உண்மையான மேண்டேட் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற்றால் என்ன நன்மைகள் வரக்கூடும்? கர்நாடக அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகுமா என்பது பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அணை எங்களுடையது. நாங்கள் எங்கள் அணை எப்போது திறக்குதோ எங்களோட வடிகாலாக எங்களுக்கு நிரம்பிடுச்சு, இனிமேலும் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியாது, அதனால திறந்து வர்றோம், பிச்சை போடுற மாதிரி இருக்கு நிலை இருந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிறப்ப இதை தீர்க்க முறை என்னவென்றால், இரண்டிற்கும் பொதுவான ஒரு அமைப்பு இருந்துதான் பிரச்சனை தீர்க்கணும். இதனால் வரைக்கும் இருந்த நிலை கர்நாடகம் தன் கையில் அணைகளை வைத்துக் கொண்டு தேவையான பொழுது திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறது. இது என்னபடி மாற்ற வேண்டியிருக்குன்னா, இந்த வாரியம் வரும்பொழுது உடனே வாரியத்துக்கு முறையான அதிகாரங்கள் கொடுக்கப்படும் பொழுது, அதுதான் முக்கியமா இருக்கு. ஏன்னா வாரியங்கள் நம்ம ஊர்ல நிறைய பல்லில்லாத அதிகார அமைப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. முறையான அதிகாரம் இந்த ஆணையத்திற்கு கிடைத்தால் இந்த அணைகளின் கட்டுப்பாட்டை அவர்களால் எடுக்க முடியும். 4 பிரதான அணைகள் கட்டுப்பாடும் மத்திய அமைப்புக்கு வர முடியும். தகுந்த அந்த வல்லுநர்கள், நிபுணர்களின் அறிக்கையின்படி இந்தந்த காலகட்டத்திற்கு இவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று அறிக்கையில் இருக்கிறது. அதன்படி செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க முடியும். திருப்பி திருப்பி குறிப்பிடுவது என்னென்றால், நம்ம அமைப்பை அமைத்து விடுவோம், அதற்கு முறையான அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம். அந்த அமைப்பு முறையாக செயல்படவில்லை என்றால் அதை தட்டி கேட்பது யார் என்னங்கிறது தெரியாது. இதுதான் இன்னைக்கு பொதுவாக இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இல்ல. எது தடையா இருக்கு அப்படின்னா, இப்ப தற்காலிகமா ஒரு குழு இருக்கே, இப்ப எந்த ஒரு அமைப்பும் இல்லன்னா பரவாயில்ல, இந்த ஒரு இறுதி தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்கப்படுது. அது தற்காலிகமானது. அது எப்பொழுது ஒரு நிரந்தர அமைப்பு அமையும் அப்படிங்கறதுதான் இப்பொழுது பிரதான கேள்வியாகிறது. தற்காலிகம் அமைச்சதே முதல்ல தப்பு. இது இத்தனை ஆண்டு விஷயத்தையும் முறையாக செய்திருந்தால் உடனடியாகவே செயல்பாட்டுக்கு கொண்டு இருக்க முடியும். நீங்க முன்னாடியே சொன்னது போல் தற்காலிகம் என்பதற்கு ஒரு வரையறை இருக்க வேண்டும். 90 நாள் சொல்லி இருக்கிறோம். அது இன்னும் எத்தனை 900 நாள் ஆக போதோ 9000 நாள் ஆக போதோ நமக்கு தெரியாத நிலை இருந்துட்டு இருக்கு. இப்ப எலெக்ஷன், இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாமே, தேர்தல் நடத்தும் முறைனா எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த இண்டிபெண்டன்ட் பாடிக்கு முழு அதிகாரம் இருக்குது. எப்ப தேர்தல் நடத்தணும் அந்த விதிமுறைகள் அவர்களே நிர்ணயிக்க முடியுது. அந்த அளவுக்கு சுய அதிகாரம் மிக்க அமைப்பாக இது சேரணும். அதுதான் முன்னாடியே சொன்னது போல இதை இந்த தற்காலிக குழுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. நாம் தான் இங்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் தற்காலிக குழு, அதோட வரைமுறைகள். இந்த கர்நாடக அரசு பல்வேறு அறிக்கைகள் வெளியாக இருக்குது. இந்த அறிக்கைகள் எதிலையும் இந்த தற்காலிக குழுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னா பேச்சுக்கு அதிகாரம் கிடையாது. நிரந்தர அமைப்பும் அமையப்படக்கூடாது அப்படின்னா தாங்கள் தான் தன்னிச்சையாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க, இப்பொழுது இன்னொரு விஷயமும் கவனத்தை பெறுகிறது. அதாவது பிலுகுண்டுக்கு அருகாமையில் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய பகுதி பிலுகுண்டு. அதற்கு அருகாமையிலேயே தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுக்கும் வகையிலாக மேகதாதுங்கிற இடத்துல கர்நாடகம் சில அணைகளை, சில தடுப்புகளை செய்ய முயற்சி செய்கிறதுங்கிறது தான் பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. அமைக்கப்படுமா காவிரி மேலாண்மை வாரியம் என்ற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. நியாயமாக இந்த
காவிரி இறுதி தீர்ப்பு வெளியான பிறகு ஒரு சில நாட்களிலேயே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற்றிருக்க வேண்டும். ஆனால் மாறாக நமக்கு ஒரு தற்காலிக குழுதான் கிடைத்தது. இந்த மேலாண்மை வாரியம் ஏற்பட்டால், இது அமைக்க பெற்றால் வலுவாக இந்த இறுதி தீர்ப்பு செயல்படுத்தப்படும் அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இது உடனடியாக அமைய வேண்டும் என்று போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் சென்றிருக்கிறது. இதை தாண்டி மேகதாதுங்கிற இடத்துல காவிரி தண்ணீரை தமிழகத்துக்கு தடுக்கும் வகையில் சில அமைப்புகள், சில தடுப்பணைகள், அணைகள்லாம் அமைக்கப்பட இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழ அதையும் தமிழ்நாடு எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார், சமூக ஆர்வலர். அது மட்டுமல்லாது எனது செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். தஞ்சை மற்றும் பல்வேறு காவிரி டெல்டா பகுதிகளில் இது சார்ந்த போராட்டம் நடைபெறுகிறது. திருவாரூரிலும் போராட்டம் நடைபெறுகிறது. எமது திருவாரூர் செய்தியாளர் இது சார்ந்து வழங்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு காவேரி மீட்பு குழு விவசாயிகள் சார்பில் இன்னைக்கு மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதனிடையே இன்னைக்கு தமிழக அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு கேஸுக்கு ஹீரிங்க்கு வருது. இது என்ன பாத்தீங்கன்னா, தமிழகத்துல காவேரி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா இப்ப காவேரி நீரை நம்பிதான் இருக்கு. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு தண்ணீர் தராதனால திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு விவசாயமே பாதிக்கப்பட்டது. ஆனா திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 1,40,000 ஹெக்டேர் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனவே மத்திய அரசு உச்சநீதிமன்றம், அதாவது காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி அரசிதழ வெளியிட்டுச்சு. ஆனா இதுவரையும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த உடனடியாக மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி ஒழுங்குமுறை வாரியம் ஆகியவற்றை உடனடியாக அமைத்து தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை நிரந்தரமாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருவாரூர் மட்டுமல்ல, பல்வேறு டெல்டா மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தஞ்சையிலும் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் திரு பழநெடுமாறன், திரு பே மணியரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எமது செய்தியாளர் ராபர்ட் அந்த இடத்தில் தான் இருக்கிறார். ராபர்ட் கிட்ட கேட்க விரும்புகின்றேன். அருகாமையில் திரு மணியரசன், திரு நெடுமாறன் அவர்கள் இருக்காங்கன்னே புரிஞ்சுக்கிறோம். இன்று நீதிமன்றத்திலையும் எதிரொலிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். அதாவது பிலிகுண்டுக்கு அருகாமையில மேகதாதுங்கிற இடத்துல கர்நாடகா அணை கட்டுகிறது. அந்த அணை அமைய பெற்றால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர் தடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் நாம் வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. இது எப்படி பார்க்கிறாங்க போராட்டம் நடத்தக்கூடிய? அதாவது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தடுப்பணை, அதாவது ஒரு தேக்கணையிலிருந்தே நமக்கு தண்ணீர் திறந்து விடுவது ஒவ்வொரு ஆண்டும் மிக தாமதமாக இருந்து வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா வெளிகுண்டில் அமைவதற்கும் இந்த புதிய அணையின் மூலம், அதாவது இந்த வெளிகுண்டில் பாத்தீங்கன்னா கர்நாடகம் புதிய அணை கட்டிக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எந்த பாக்குறீங்க அப்படிங்கறது மணிரத்னம் அவர்கிட்ட கேட்க. மேகதாட்டு என்ற இடத்துல கர்நாடகம் மேலும் புதிதாக 3 அணைகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. கர்நாடக அமைச்சரவை அதற்கான இறுதி முடிவெல்லாம் எடுத்துவிட்டது. இது என்ன காரணம் என்றால், கடந்த ஆண்டு பெரும் மழையில் உபரி தண்ணீர் வந்தது. அதை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அளவுக்கு திறந்து விட வேண்டியது ஆயிற்று. அவங்க கர்நாடக அணைகள் உடையும் என்பதற்காக அந்த உபரி தண்ணீரை திறந்து விட வேண்டியதாயிற்று. எனவே அந்த உபரி தண்ணீர் ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு போகாமல் தடுப்பதற்காக பில்லிகுண்டுலுக்கு மேல கர்நாடக எல்லையில் மேகேதாட்டு என்ற இடத்துல 3 அணைகளை கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. இப்ப காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த தண்ணீருடைய பராமரிப்பு முழுக்க அந்த வாரியத்தினுடைய அதிகார வரம்புக்குள் வந்துவிடும். காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க மறுப்பதன் மூலம் அந்த 3 அணைகளை அவர்கள் கட்டிக்கொள்ளட்டும் என்று மறைமுகமாக கர்நாடகத்திற்கு சாதகமாகவும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் முறையிலும் செயல்படுவதாகத்தான் அர்த்தம். அந்த வஞ்சகத்தை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இன்றைக்கு திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, சிதம்பரம் ஆகிய இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. 26 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு பாக்கி தர வேண்டியிருக்கிறது. அதை திறந்துவிட சொல்லி காவேரியினுடைய தற்காலிக குழுவான மேற்பார்வை குழு சொல்லியும் கூட கர்நாடகம் மறுத்துவிட்டது. இந்திய அரசு தலையிட்டு அந்த 26 டிஎம்சியை திறந்துவிட வைத்தால்தான் சம்பா பயிரை பாதுகாக்க முடியும். இல்லையில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு கருகி பாழாகிவிடும் அபாயம் இருக்கிறது. மத்திய அரசு செயல்படவில்லை.
மாநில அரசு கடிதங்களை எழுதி கொண்டிருந்தால் போதாது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதங்களை எழுதி வழக்குகளை மட்டும் போட்டால் போதாது. அந்த காரியங்களால் கடந்த ஆண்டு தண்ணீரை பெற முடிந்ததா என்றால் இல்லை. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவரை அழைத்துக் கொண்டு போய் பிரதமரை பார்த்து வலியுறுத்த வேண்டும். அப்பொழுதும் நடைபெறவில்லை என்றால் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டிலே காவிரி உரிமை நாள் என்று ஒரு நாளை குறித்து பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி எழுச்சியை தமிழ்நாட்டிலே தமிழர் ஒற்றுமையை காட்ட வேண்டும். இதற்கு தமிழக முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த ஆண்டு கர்நாடகத்தில் திறக்கப்பட்ட அந்த தண்ணீரானது பாத்தீங்கன்னா அங்க அதிகப்படியான மழை பெய்த காரணத்தினால அணைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்ப்பதற்காக, அதாவது அவங்களுக்கு ஆபத்து, அதாவது அணை உடையக்கூடிய ஆபத்து இருந்த அதே காரணத்தினால மட்டும்தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புதிய அணை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புதிய அணை அமைத்தால் காவிரிக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிச்ச சொத்து, அதாவது அவங்க அதாவது அணையில் தேக்கி வைக்க முடியாது என்று அவர்கள் உபரியாக திறந்துவிட்ட தண்ணீருக்கு கூட ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனை தவிர்ப்பதற்காக தமிழக முதல்வர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பிரதமரிடம் நேரடியாக சென்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது. ஹரி, மாறாக திரு மணியரசன் அவர்கள்ட்டையும் திரு நெடுமாறன் அவர்கள்ட்டையும் கேளுங்க. கர்நாடக அரசாங்கம் இந்த மேகதாது ரிசர்வாயர் பத்தி பேசும்போது இது நாங்க தண்ணீரை தடுக்கிறதுக்கெல்லாம் கட்டல, மாறா மின்சார உற்பத்தி செய்யறதுக்கு தான் கட்டுறோம். மின்சார உற்பத்தி செய்யறதுக்காக அணை கட்டுவதை இந்த ஒரு காவிரி தீர்ப்பாயம் தடுக்கல, இறுதி தீர்ப்பு தடுக்காது, நாங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தானே கட்டுறோம் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் சொல்கிறது. இந்த வாதத்தை அங்க இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகா என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, வெளிகுண்டுல கட்டக்கூடிய அந்த அணையானது தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த உபரி தண்ணியை தடுப்பதற்காக அல்ல, அவருடைய புதிய மின் திட்டங்களை உற்பத்திக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஐயா நீங்க என்ன சொல்லுங்க? அது சாக்கு போக்கு சொல்ற ஏமாற்று வேலையை தவிர அந்த தண்ணீரை தேக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அந்த தண்ணீரை ஓடி வர்ற தண்ணீரை நீர்மின் திட்டம் என்றால் தமிழக அரசும் ஒத்துக்கொண்டால்தான் நீர்மின் திட்டத்தை அங்கெல்லாம் செயல்படுத்த முடியும். அதுதான் ஏற்கனவே தீர்ப்பாயத்தில் உள்ள முடிவு. அவர்கள் நீர் மின்சாரத்திற்காக மட்டுமல்ல, அந்த பெயரை சொல்லி உபரி தண்ணீர் ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தான் இந்த 3 அணைகளை கட்டுகிறார்களே தவிர மின்சாரத்திற்காக அல்ல என்பதை உண்மையில் வலிந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தற்போது தமிழகத்தில் தான் அதிகமான மின்வெட்டு நிலவி வருகிறது. கர்நாடகத்தில் மின் உற்பத்திற்கான அதாவது அதிகமான அவசியம் நிச்சயமாக இல்லை. இப்போது சட்டக்கூடிய அந்த மின் உற்பத்தி திட்டமானது தமிழகத்திற்கு அந்த உபரி நிலையம் தடுப்பதற்காக மட்டுமே அப்படிங்கறத கூட்டாக இருக்கிறது. ஹரி, நான் இதைத்தான் திரு செந்தில் அவர்கள்ட்ட எடுத்து போறேன். ஏற்கனவே அணைகள் கட்டும் பொழுதும் எவ்வளவு சர்ச்சை ஏற்பட்டதுன்னு தெரியும். இது ரகசியமாக செய்யப்பட்டதுன்னா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இன்று நேற்றல்ல, ஒரு சில வருஷங்களாவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 அணைகளுடைய நோக்கமும் மின்சாரம் அல்ல, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய உபரி நீரும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுல அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதாகவே நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைதான். அதாவது ஒரு சில வருஷங்கள்ல காவிரி பிரச்சனையில முதல்ல உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் 1892. அந்த ஒப்பந்தம் உருவாகிறதுக்கு காரணமே என்னன்னா, அங்க சில அணைகள் கட்ட துவங்கி அது பிரச்சனைக்குள்ளாகி பிரிட்டிஷ் காலத்துல அதுக்காக ஒரு குழு அமைச்சு அப்ப ஒரு சட்டம் போட்டாங்க. உலக நதிநீர் சட்டப்படி கடைமடை விவசாயிகளுக்கு உரிமை இருக்கு. உங்களிடத்துல இருந்து தண்ணி பாய்ந்து வருகிறது என்பதால் நீங்கள் நினைத்தபடி செய்து கொள்ள முடியாது, கடைமடை விவசாயிகளின் உரிமையும் காக்க வேண்டும் சொல்லித்தான் 1892 ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தால் இது ஒரு வகையில் பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியாக கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம மேலாண்மை வாரியம் அடுத்தடுத்த விஷயங்களை கோரிக்கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அணை சர்ச்சைங்க வரப்ப நம்ம கவனம் எல்லாம் இப்ப மேகதாதுன்னு சட்டம் போட வேண்டியிருக்கு. இந்த மேகதாது கூட சப்போஸ் இந்த மேலாண்மை வாரியம் அமைய பெற்று ஒரு மத்திய அமைப்புடைய வரம்புக்குள்ள போயிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன குழு இருக்கு, தற்காலிக குழுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாத போதான் எளிமையாக அவங்களால செய்ய முடியுது. மேகதாது பத்தி கூட அறிக்கை கொடுத்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன் தட் இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர் ஸ்ட்ரீம்ங்கறாங்க. அதாவது குதிரைக்கு கொள்ளுனா முன்னாடி போகும், கடிவாளம்னா பின்னாடி போயிருங்கிற மாதிரி ட்ரிபியூனல்ல இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கோம். இதையெல்லாம் பின்பற்றுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா இதுல எங்களுக்கு உரிமை இருக்குது, ட்ரிபியூனல்ல இதுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கட்டுறதுக்குங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ அதுக்கு உரிமை இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு கடமை இருக்குதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. இது எப்படி கையாளப்படணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு வாரியம் அமையப்படும் பொழுது இதற்கு என்ன அவசியம், என்ன அவசரம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க?
அந்த காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சு வரலாற்று ரீதியா 1000 வருஷத்துக்கு மேலாச்சு. லீகலா போயே 121 வருஷம் ஆச்சு. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இது அவசரம் கிடையாது சார். இது 121 வருஷமா லீகலா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஒண்ணு, இன்னைக்கு இந்த வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா, உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு எல்லாம் விசாரிக்கிறப்ப நம்ம ஊர்ல சேர்த்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு கோர்ட் வச்சு இந்த மக்களோட வாழ்நிலையை பார்த்துட்டு நீங்க முடிவு கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலையில இருக்கு. விவசாயத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தே பயிர் செய்யன்னு சொல்லிட்டு. பிரச்சனையை இப்ப தண்ணி ரீசனபிளா இருக்கிற பீரியட்ல உங்களால பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால், நாளைக்கு 2 மாநிலங்களும் அடித்துக்கொண்டு போக்குவரத்தை நிறுத்தி இந்த மாதிரி பந்து செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்க போய் இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது எப்பன்னா அந்தந்த காலகட்டத்தில் சரியா. இப்ப ஆகஸ்ட் மாசத்திலே வந்துச்சு. ஆகஸ்ட் மாசத்துல வந்தப்பையும் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், இதற்கு இப்ப என்ன அவசரம் என்று கேட்டது. தமிழக அரசு திருப்பியும் போய் எங்களுக்கு அவசரம் என்று மனு போட்டதுக்கு அப்புறம் தான் இது விசாரணைக்கு எடுத்தாங்க. விசாரணைக்கு எடுத்து இன்னைக்கும் திருப்பியும் தள்ளி வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, எப்பதான் உங்களுக்கு சரியான நேரம் நீங்க முடிவு செய்றீங்க? உச்சநீதிமன்றத்தை நோக்கி தமிழக அரசு, தமிழக விவசாயிகள் கேட்கிற கேள்வி, அப்ப எது சரியான காலகட்டம்? நாங்க 2 பேரும் அடிச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் இதுக்கு நீங்க தனியா வழக்கு எடுத்துக்குவீங்களா? அப்ப உயிர்கள் போய்விட்டது, அப்ப இப்போது அவசர வழக்கு ஆயிடுமா? அப்ப பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு தானே ஒரு நீதிமன்றத்தை நோக்கி வருகிறோம். அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தஞ்சைக்கும் எடுத்துட்டு போக விரும்புறேன் இந்த செய்தியாளர் ராபர்ட் வாயிலாக. இது அவசர விஷயமாக இல்லையா? அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமையறதுல என்ன அவசரம்ங்கிற ஒரு கேள்வி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு சுட்டிக்காட்டப்படுற பல்வேறு தரத்துல சுட்டிக்காட்டுற விஷயம் என்னவென்றால், இப்பொழுது ஒரு தற்காலிக குழு இருக்கிறது அப்படின்னு. இந்த ஒரு தற்காலிக குழு உண்மையிலேயே செயல்படும் அதிகாரங்கள் கொண்ட அமைப்பாக இருக்கிறதா? அங்க இருக்கிறவங்க கருதுவது என்ன? ராபர்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா இது போன்ற அதாவது நீர் மின்சாரம், அது மட்டும் இல்லாத உபரி நீர் தண்ணி இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களை சொல்லியே தட்டி கழித்து வருகிறது. இந்த நீர் மின்சார அமைப்பான திட்டம் குறித்து திருமணி கருத்துக்களை திருப்பி மறுபடியும் நம்மளை கூறியிருக்கிறார். அதாவது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நாங்க சொல்றாங்களே தவிர, இந்த 3 அணையினுடைய கொள்ளளவு 40 TMC சொல்லிருக்காங்க. 40 TMC 3 அணையுடைய கொள்ளளவு. இன்னைக்கு KR சாகருடைய கொள்ளளவு அதுதான், கிட்டத்தட்ட 44 TMC KR சாகர் அளவுக்கு தண்ணீரை மறுபடியும் தேக்கி வைப்பதற்கு அது நீர்மின் திட்டமா? 40 TMC கொள்ளளவு என்று அவர்களே அறிவித்திருக்கிறார்கள். மின்சாரத்துக்கு என்று சொல்வது ஏமாற்று வேலை. மின்சாரம் தயாரிப்பார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிப்பது யார் சொத்தை திருடி மின்சாரம் தயாரிக்கிறார்கள்? தமிழனுக்குரிய தண்ணீரை திருடி அவர்கள் மின்சாரம் தயாரிப்பது சட்டவிரோதம். இந்திய அரசு தடுக்க வேண்டும். அதாவது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நியாயமான அளவிலிருந்து கர்நாடகம் தயாரிக்கக்கூடிய மின்சாரமானது சட்டவிரோதம். இதனை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே அவர்கள் கூட்டாக இருக்கிறது. ஹரி, இந்த நிலையில இந்த மேகதாதுல அமைய இருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு நம்மளுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், காவிரி மேலாண்மை வாரியம் எப்பொழுது அமையும் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம், வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சவாலான காலகட்டங்களாக காவிரி விவசாயிகளுக்கு இருக்கும் என்ற ஒரு கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. பிலிகுண்டுக்கு அருகாமையில் மேகதாதுங்கிற இடத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தடுக்கும் வகையில் கர்நாடகா அணைகளை கட்டுவதாக குற்றச்சாட்டு எழ, இதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு செந்தில் ஆறுமுகம் சமூக ஆர்வலர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல இந்த செய்தியாளர் ராபர்ட் தஞ்சையில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைவதில் தாமதம் ஏற்படுவதை மையப்படுத்தி அது உடனடியாக அமையப்பெற வேண்டும் என்று பல்வேறு விவசாயிகள் அமைப்புகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. காவிரி விவசாய அமைப்பை சேர்ந்த ஆறுபாதி கல்யாணம் மற்றும் தனபாலன் ஆகியோர் நமக்கு அளித்த பேட்டிகளை காண்போம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உடனடியாக அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும் போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க மத்திய அரசு உடனடியாக காவிரியினுடைய நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்குங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு, ஆனா இடைக்கால கமிட்டின்னு சொல்லி ஒன்னு அறிவிச்சாங்க. அந்த கமிட்டிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கர்நாடகா அதே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையிலையும், இதுவரைக்கும் இந்த ஆண்டு வழங்க வேண்டிய 192 TMC தண்ணியில 26 TMC பாக்கி இருக்கிற நிலைமைகளையும், கர்நாடகம் தண்ணி தராததையும், மத்திய அரசு உடனடியாக காவிரி நீர் மேலாண்மை அதிகாரமிக்க ஆணையம் அமைக்காததனாலையும், இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டதையும் கண்டிச்சு இன்று விவசாயிகள் இங்கே ஒண்ணு சேர்றாங்க. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது, காவிரி மேலாண்மை வாரியம் என்பது
எப்படி தேர்தல் ஆணையம் மாரி முழு சுய அதிகாரம் உள்ள ஆணையமாக அணைகளை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு மத்திய படை அல்லது ராணுவ பாதுகாப்புடன் அந்த கர்நாடகத்தின் அணைகள் ஒப்படைக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற்றாலும் அது பல்லுள்ள அமைப்பாக, அதிகாரம் உள்ள அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக எழ, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த தேர்தல் காலகட்டம் இது போன்ற வாரியம் அமைக்கிறதுக்கு எடுக்கப்படுற முடிவுக்கு தடையாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சமும் எழுகிறது. அந்த அச்சம் நியாயமானது தானே? தேர்தல்கள் இத்தனை ஆண்டு இத்தனை காலகட்டத்தை கடந்து வந்திருக்கு. பருவம் மாறி பல பருவங்களை காவிரி பார்த்துருச்சு. அதனால தேர்தல்ங்கிறது ஒரு தற்காலிக விஷயமா தவிர தேர்தல்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பாக்குறது இல்ல. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இதை அமைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனா இந்த சமயத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களும் குறிப்பிட வேண்டியிருக்கு. அவர்கள் தரவில்லைன்னு எவ்வளவோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சமயங்கள்ல தண்ணீர் முறை சமீபத்துல மழை பெரிதா பெற்றது 1 லட்சம் கியூசெக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. பெருமழை இருந்து அவங்க வடிகாலா விட்ட தண்ணி எவ்வளவு பாய்ச்சினாலும் 25,000 கியூசெக்ஸ்க்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள பாய்ச்ச முடியாது. அப்ப இங்க நம்ம முறையான நீரை கிடைக்கும் பொழுது பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரும் முயற்சிகள் எடுக்கலாம். இன்னும் மேட்டூர் அணையை காய்ந்து வற்றி குறைவாக இருக்கும் பொழுது அதில் சேர்ந்து இருக்கக்கூடிய சேற்றை எல்லாம் அகற்றினால் இன்னும் கூடுதலாக நீரை எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். ஆகவே இந்த மாதிரி தேர்தல் சார்ந்த பிரச்சனைகள் அதில் கவனம் செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நாம் உடனடியாக செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம். மேலாண்மை நம்ம அளவிலும் இன்னும் சிறப்பாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இந்த நிலையில நமது செய்தியாளர் ராபர்ட் கருகாமையில போராடக்கூடிய விவசாயிகள் பலரும் இருக்காங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கைகளை அவர்கள் வாயிலாக சொல்லுங்க ராபர்ட். அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் உங்களுக்கு என்ன நன்மை? காவிரி மேலாண்மை வாரியத்தை எதனால் நீங்கள் இந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள் கருத்தை சொல்லுங்க மணிமொழியன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை மீட்கப்படும் என்று நம்புகிறோம். தமிழகம் ஒரு நேரத்திலே 587 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்று அது காவிரி கர்நாடகத்தினுடைய வடிகாலாக மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தமிழகம் இந்தியாவின் ஒரு பகுதி என்பது உண்மையானால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத்தர வேண்டியது மத்திய அரசின் கடமை. மாநில அரசு இதற்காக வலியுறுத்தி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தையும், விவசாயிகள் அமைப்பு அனைத்தையும் ஒன்று திரட்டி காவிரி உரிமை மீட்பு நாள் ஒன்று நடத்தி இதை மைய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். காவிரி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டால் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் நிச்சயமாக மாதந்தோறும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எழுமையானால் தமிழக விவசாயிகளுடைய பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதோடு தமிழகத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிற நிலையும் முற்றிலுமாக மாறிவிடும். மக்கள் இங்கே வறுமை கோட்டிற்கு கீழாக வருவதோடு இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதற்கான வழி இல்லாமல் போய்விடும். இந்த நிலை மாற வேண்டுமானால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து உடனே எங்களுக்கு வேண்டிய உறுதிமொழியை அளிக்க வேண்டும். உறுதிமொழி அளிப்பதோடு அல்லாமல் எங்களுக்கு சேர வேண்டிய நீரையும் ஒவ்வொரு மாதமும் முறையாக அளிப்பார்கள் என்று நம்புகிறோம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டமானது ஒரு முழுமையான ஒரு விவசாய மாவட்டம். இந்த விவசாய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை மற்றும் ஆதாரமான தொழில் என்பது விவசாயம் மட்டுமே. இந்த விவசாயமானது பழங்காலமாக, அதாவது பன்னாண்டு காலமாகவே இந்த காவேரி நீரை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகிறது. இங்கு உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மட்டுமல்லாது அவர்களது பொருளாதாரம், வாழ்க்கை தரம், இது அனைத்துமே இந்த காவேரி நதி நீரை நம்பியே உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த விவசாயிகள் மட்டுமல்லாது இங்குள்ள அதாவது இங்குள்ள சாதாரணமாக உள்ள மக்களின் குடிநீர் தேவையில் இந்த காவிரி நீர் பெரும் பங்கு வகிக்கிறது. எனவே இந்த காவிரி நீர் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திடம் நமது உரிமை நீருக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதே இந்த தமிழக மக்களே கோரிக்கையாக இருக்கிறது. ஹரி, ஜீவாதாரம் சார்ந்த விஷயம் அப்படிங்கறது தான் உண்மை. இறுதி தீர்ப்பு உடனடியா கெசட்ல வந்திருக்கணும். வரல, 5 வருஷம் கழிச்சு வந்தது. கெசட்ல வந்த உடனே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் மற்ற குழு அமைக்கப்பட்டிருக்கணும். அதுவும் அமையல. 7 மாசம் ஆச்சு. எதுவுமே உரிய காலத்துல நடக்கல.
இது அரசியல் சார்ந்த விஷயம், இது மாநில அரசுகள் இடையேயான விஷயம், இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் இது எப்படி கையாளப்பட வேண்டும், இதற்கான தீர்வு என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியும் கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்தல. இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். 1892 இன்னி வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது எப்படி கையாளப்படணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி தினத்தந்தியில் வர கன்னித்தீவு கதையா தான் இந்த நம்ம காவிரி பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அது ரெண்டு பக்கம், ஒண்ணு போராடக்கூடிய விவசாயிகள் தரப்பிலையும் கூடுதல் ஒற்றுமை அவசியமாகுது. பல்வேறு அரசியல் காரணங்களாக விவசாய சங்கங்களுக்குள்ளும் ஏராளமான பிரிவு, 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல இருக்காங்க டெல்டால. அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கிறப்ப இதுக்கு அழுத்தம் அதிகமாகும். ஒன்று, எல்லாரும் ஒரே கோரிக்கை தானே வைக்கிறாங்க. இரண்டாவது, அரசியல் ரீதியாக பாக்குறப்ப அனைத்து கட்சி கூட்டம் விவசாய சங்கங்கள் சொன்னாங்க. இது மொத்த பிரச்சனையா பார்த்து, தமிழ்நாட்டோட பிரச்சனையா பார்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று சேர்த்து நடத்தி அவர்களின் பிரதிநிதியை அழைச்சிட்டு போய் பிரதமர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி தமிழகம் ஒன்றிணைந்து நிக்குது அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் பாக்குறப்ப ஒரே மேடையில இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் ஒரே கோரிக்கை தான். யாருக்குமே எந்த கட்சிக்குமே இதுல மாற்று கருத்து இல்ல. எந்த கட்சியும் அமைதியா இல்ல. எல்லா அமைப்புகளும் இதுல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல குரல் கொடுக்கறதா தீர்வு நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறப்ப ஒவ்வொரு கட்சியிலும் ஆங்காங்க தனியா போராட்டம் பண்றதுக்கும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இது தமிழ்நாட்டின் குரல், இது டெல்டா விவசாயிகளின் குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் அப்படிங்கிற நிலை உருவாகும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை குடிநீரும் கடலூர் அந்த பக்கம் வீராணம் ஏரியிலிருந்து பம்ப் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது சென்னையில் கூடிய பல லட்சம் மக்களுக்கு தெரியாது. இது ஏதோ விவசாயிகளின் பிரச்சனைங்கிறது பார்க்கப்பட்டு இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இது நம்மளோட விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை, நமக்கும் குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிற உணர்வை பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. இன்னொரு கூடுதலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊடகங்களுக்கும் ஒரு சின்ன கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. இப்போ தினந்தோறும் செய்திகள்ல தங்கத்தை பத்தி பேசப்படுது, பங்கு மார்க்கெட்டை பத்தி பேசப்படுது, தொழில் ரீதியான செய்திகளை பத்தி பேசப்படுது, விளையாட்டுக்கு ஒரு பக்கம் தனி செய்தி கொடுக்க முடியுது. அந்த வகையில விவசாயிகளோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, எல்லா மக்களும் இந்த நாட்டில் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது விவசாயத்துக்கு செய்திகள் கொடுக்க முடியாது. விளக்கங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில், இதே நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில மிக அதிகமாக விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அதாவது விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக இடம்பெற்றக்கூடிய ஊடகங்களும் உண்டு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் இன்னும் கூடுதலாக வர வேண்டும் கோரிக்கை வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விவாதம் கிடைச்சனால இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் இது குறித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் இது செய்தித்தாள் முதற்கொண்டு எல்லாத்திலையும் அது குறிப்பிடப்படுது அல்லவா, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக. பங்கு மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயமா, அப்ப விவசாயம்ங்கிறது வாழ்வாதார பிரச்சனை, இது குறித்து ஒரு கூடுதல் கவனம் கொடுக்கலாம் என்பதுதான் ஒரு கோரிக்கை. இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இந்த ஒரு காவிரி விவகாரம் இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் எப்பொழுது அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இந்த தருணத்தில் இருக்கிறது. விரைவில் அமையப்பெற வேண்டும். நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நியாயங்கள் இயல்பாக பிரச்சனை இல்லாமல் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை. இதுல யாருக்கும் பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற செந்தில் ஆறுமுகம், களத்திலிருந்து செய்திகள் வழங்கிய செய்தியாளர் ராபர்ட் மற்றும் அவரோடு இணைந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்த நபர்கள் மற்றும் செய்தியாளர் லோகநாதன் மற்றும் பார்ப்பனர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.